வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாளாக நான் vlog எதுவுமே போஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் சில பல விஷயங்களாக எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல, எடுத்தாலும் அது வந்து ப்ராப்பராக எடுக்க முடியல அதனால். ஸோ இந்த vlog எதை பற்றி அப்படின்னா, நான் முன்னாடி இருக்கிற vlogsலலாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ மை ஜாப் லொக்கேஷன் இஸ் விஜயவாடா. பட் அதுக்கு முன்னாடி மும்பையில் எனக்கு இண்டக்ஷன் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் ஃப்ரம் மும்பை ஐ ஹாவ் டு கோ டு விஜயவாடா. ஸோ எனக்கு அந்த கேப்லாம் இல்லை, பிரேக்லாம் இல்லை. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு, சொல்லப்போனால் பல்க் பேக்கிங்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இனி பெர்மனண்ட்டாக விஜயவாடாவில் இருப்பேனா எப்படின்றது எனக்கு தெரியல. மேபி ஃப்யூச்சரில் பார்ப்போம் அதை பற்றி என்னன்றது. ஸோ பேக்கிங்லாம் முடிஞ்சு அண்ட் ஆல்சோ நான் வந்து விஜயவாடாவில் ஹாஸ்டல் கைண்ட் ஆஃப் திங் செட்டப் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் போகிறேன். பட் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக விஜயவாடாக்கு போகல, இப்போ வந்து நாங்கள் மும்பைக்கு தான் போகிறோம். ஸோ மும்பைக்கு என் கூட அம்மா அண்ட் அப்பா வராங்க. ஸோ they'll drop me there and maybe 2 days அவங்க அங்கே இருந்துட்டு they'll return back to சென்னை. ஸோ பேசிக்லி விஜயவாடா லொக்கேஷன் கிடச்சதும் எல்லாருமே வந்துட்டு, ஐயோயோ விஜயவாடாவா, எப்படி தனியாக ஹேண்டில் பண்ண போகிற, தனியாக எப்படி நீ, உங்கள் அம்மா அப்பா எப்படி விடுறாங்க, என்ன எவ்வளோ கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியல. ஐ வாஸ் லைக் மை பேரண்ட்ஸ் ஆர் ஓகே வித் தட். மை பேரண்ட்ஸ் ஆர் லைக் நீ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு, நீ போய் கற்றுக்கோ, ஒரே இடத்துல இருந்தால் எதுவும் கற்றுக்க முடியாதுன்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஏன் பொண்ணுங்களாக பிறந்தா வெளியில் போகக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்லைல்ல. ஸோ ஐ டூக் இட் அஸ் மை சேலஞ்ச். நான் வந்து ஓகே நியூ பிளேஸ், லாங்குவேஜ் தெரியாது, பட் ஸ்டில் ஓகே நம்ம ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம், அதில் என்ன தப்பு இருக்குது. அங்கே போய் கற்றுக்க முடியல, எதுவும் பண்ண முடியலன்னா அப்போ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து காட் கிஃப்டட் திஸ் பர்டிகுலர் ஜாப் அண்ட் ஆல்சோ த பிளேஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு ஓகே ஆஃபர் லெட்டரில் சைன் போட்டாச்சு. எங்கேயோ ஏதோ ஒன்று, நிறைய பேருக்கு ஜாபே இல்லாத சுச்சுவேஷனில் கடவுளாக நம்மளுக்கு ஜாப் கொடுக்கும்போது எந்த லொக்கேஷனாக இருந்தால் என்ன கஷ்டப்படுவோன்ற மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சு. நோ ப்ராப்ளம். ஸோ போர்டிங் பாஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட கேட் கிட்டே போயிட்டோம். நிறைய ஏஸ்தட்டிக் வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து செக்யூரிட்டி செக்லேயே வந்து நான் கொஞ்சம் பதறி போயிட்டேன். ஏன்னா மொத்தமாக பேக் பண்ணுறேன்ல, எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து என் பேக்கில் இருந்ததெல்லாம் எடுத்து வச்சு, ஐயோ தெய்வமே அது பிக் ப்ராசஸாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சு நிம்மதியாக வந்து கேட் கிட்டே வந்து உட்காந்துட்டேன். அங்கே உட்காந்து ஐயோ இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்குது. இண்டிகோ ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருந்தோம். எனக்கு என்னென்னா சென்னையில் நல்லா அடிக்கிற மாதிரி வெயில், ஆனால் மும்பை ரீச் ஆனதும் அடிக்கிற மாதிரி மழை, அந்த மாதிரி இருந்தது. எனக்கு பேசிக்லி ஃப்ளைட்டில் போகிறது சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர் இண்டியா பிரச்சனை முடிஞ்சு கரெக்டாக 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் ஃப்ளைட்டில் போகிறேன்னா அதோட ஒரு உள்ளெல்லாம் படப்படப்படன்னு இருந்தது. ஓகே வெளியில் காட்டிக்கக்கூடாதுன்னு உட்காந்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எமர்ஜென்சி அந்த எக்ஸிட் கேட் பக்கத்தில் இருந்தோம். ஸோ ஏர் ஹோஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டேக் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃப்ளைட்டில் ஏறிட்டு எனக்கு எதாவது சாப்பிட்லன்னா என் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்படின்லாம் கிடையாது. வந்ததுக்கு நம்ம செலவு வச்சிடணும்ல கம்பெனிக்கு அப்படின்றனால நான் வந்து சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பன்னீர் டிக்கா சாண்ட்விச், ஆமாம் அதுதான், அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தப்போ தான் நம்ம ஹீரோ வராரு. டர்புலன்ஸ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பீதியில் உட்காந்துருக்கோம். என்ன டர்புலன்ஸுன்றீங்க, அங்கே ரீச் ஆனதுமே ஐயோ எப்படியா லேண்ட் ஆனால் போதுன்ற மாதிரி ஆகிடுச்சு. பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லேண்ட் ஆகிட்டோம். பட் நல்ல மழை இருந்தது. தேங்க் காட். நாங்கள் இறங்குற டைமில் ஃப்ளைட்லேருந்து இறங்குற அந்த கேப்பில் மழை இல்லை. இறங்கி நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகி பேக்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சு வெளில வந்தோடனே மழை. எனக்கு ஒரு பக்கம் வந்து vlog எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. பட் எனக்கு வந்து vlog எடுக்கணுன்ற ஆசையும் இருக்குது. என்ன பண்ணுறது, 2 மிக்ஸ்டு ஒரு எமோஷனில் தான் நான் இருந்தேன். நிறைய விஷயங்கள் எடுக்கணும்னு நினச்சா நான் எடுக்க முடியல. சில விஷயங்கள் அழகாக இருந்து ஓகே இதை கண்டிப்பாக எடுத்துடணுன்றனால நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோஸ்லாம். தென் கம்பெனி வந்து அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போகணும். இட் வாஸ் எ குட் ஹோட்டல் ஆக்சுவலி, நல்லா இருந்தது. படுத்து தூங்கி நெக்ஸ்ட் டே ஓகே வந்ததுக்கு இந்தியா கேட்லாம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் சுற்றி பார்த்து டபுள் டக்கர் பஸ்லலாம் மேலே ஏறி உட்காந்து ஒரு நல்லா வைப்லாம் பண்ணிவிட்டு நல்லா இருந்தது. ஸோ இதுதான் அந்த ஒரு எனக்கு கம்பெனி ப்ரொவைட் பண்ண அக்கமடேஷன். காம்பேக்டாக க்யூட்டாக அழகாக இருந்தது எல்லா ஃபெசிலிட்டிஸோட. பட் அப்பா அம்மாவுக்கு வந்து அங்கே ஸ்டே பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து அன்றைக்கி தான் வந்து சென்னை கிளம்புனாங்க. இந்த வியூலாம் ஆக்சுவலி நல்லா இருந்தது. நைட்டு தூங்கும்போது ஜஸ்ட் அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணி வச்சோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வைப் இருந்தது. இண்டக்ஷனுக்கு வந்தேனா இல்லை வெக்கேஷனுக்கு வந்தேனான்னு தெரில. ஸோ அன்றைக்கி அப்படியே படுத்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு எழுந்து ஓகே நம்ம சாப்பிட போகலாம்னு சொல்லிவிட்டு
ஃபுட்டை பற்றி சொல்லணுன்ற அவசியமே இல்லை. பெஸ்ட்டு ஃபுட்டாக இருந்தது. அந்த ஒரு 6 டேஸ் ஆஃப் இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபுல் டைம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி ஃபுட் தே ஹேவ் ப்ரொவைடட் அஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் எனக்கு கிடைச்ச நியூ சங்ஸ். ஓகேங்களா, என்ன மாதிரியே சேம் வைப் இருக்கிற பீப்புள் அப்படின்லாம். எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோன்னு தெரில. ஆனால் நாங்கள் எது நடந்தாலும் லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரை மட்டும் நாங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டோம். இண்டக்ஷனில் படுத்து தூங்கினா கூட எங்களுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. தூங்கலாம் இல்லைங்க, தூங்கலாம் முடியாது. ஸோ எப்போவுமே காஃபி ஃபுட், காஃபி ஃபுட், ரிப்பீட். இதுதான் எங்களுக்கு அங்கே ஒரு மெயின் ப்ராசஸாகவே இருந்தது. காட் தி பெஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜாபில் ஏறி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லோரும் வேறு வேறு லொக்கேஷன். ஸ்கூலில் தான் அதெல்லாம் எழுதி படிப்போன்னு பார்த்தா இண்டக்ஷன் வந்து எங்களை எழுத விட்டாங்க. இட்ஸ் ஓகே, நம்மளோட நல்ல க்ரோத்துக்காக தானேன்றனால பொறுத்துக்கிட்டோம். அகெயின் வந்து நீங்கள் இந்த வ்ளாகில் ஃபுல்லாக லாஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நாங்கள் சாப்பிட்டுருக்கிறது தான் காட்டுவேன். ஏன்னா நாங்கள் அதுதான் நிஜமாக பண்ணிகிட்ருந்தோம், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அண்ட் தென் இண்டக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டு தூங்கி காஃபி குடித்து கிளாஸில் உட்காந்து கவனித்து அப்படியே முடிஞ்சிச்சு. எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஓகே, இவங்களெல்லாம் மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஏன்னா வேறு லொக்கேஷனில் முடித்து ஸ்ட்ரெயிட்டாக நான் போனது விஜயவாடாவுக்கு. விஜயவாடா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் இல்லை, சத்தியமாக நல்லா இருந்தது. பிளேஸ் வேறு லெவலில் இருந்தது. ஸோ ரீச் ஆகி நெக்ஸ்ட் டேவே ஜாயினிங் ஆகி அன்றைக்கே வந்து மேனேஜர்ஸ் கூட வெளியிலலாம் கூப்பிட்டு போய் பிரான்ச்சஸ்லாம் விசிட் பண்ணோம். அண்ட் நல்லா இருந்தது. ஸோ நான் ஸ்டே பண்ணுறது வந்து இந்த ஹில் பக்கத்தில். இனிமேல் விஜயவாடாவில் வந்து நிறைய vlogs நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.